இருக்கறதுலயே 1915க்கு அப்புறம் இந்த சீசன்ல தான் வெறும் 40 கேமர் சீசன் தான் வந்து அவங்க வந்து ஆட போறாங்க. எந்த கப்லயும் கிடையாது. எல்லா கப்லயும் வெளியே போயாச்சு. பிரீமியர் லீக்ல இருக்கிறது எவ்வளவுன்னா 17 கேம். சீசனுக்கே 17 கேம் தான் இருக்கு. அடுத்த ஒரு 40 நாளைக்கு வந்து வெறும் 3 மேட்ச் யுனைடெட் மேட்ச் இருக்குது. எல்லாம் கட்டுக்கிட்டு இது. ஆனா இப்போ வந்து எம்புவமோ பேக் அது ஒரு பெரிய பவுன்ஸ். ரெண்டாவது செஸ்கோ ஃபயரிங் 2 கோல் பிரீமியர் லீக்ல, அதுக்கப்புறமா அந்த கப் கேம்ல ஒரு கோல். அவன் வந்து செமையா ஃபார்ம் பிக்கப் ஆயிடுச்சு. ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு முக்கியம் என்ன? கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா? இவ்வளவு பிரஷன் ஆப்போசிஷன் வந்து பண்ணும்போது ராட்ரி வந்து அந்த அந்த ஃப்ரீ மேனை வந்து அசால்ட்டா கண்டுபிடிக்கிறான். அது என்னதான் நிக்கோ கன்சாலஸ் இந்த நாள் வந்து ஆடிதாலுமே ராட்ரி இஸ் ராட்ரி. நீ வந்து இன்ஜுரியில இருந்து வரலாம், உன்னோட பிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் கம்மியாகலாம், ஆனா உன்னோட மென்டல் ஆட்ரிபியூட் அப்படியே தான் இருக்கும். உன்னோட கேம் இன்டெலிஜென்ஸ் அப்படியே தான் இருக்கும். மான்செஸ்டர்ல வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் கிளப் மான்செஸ்டர் யுனைடெட் தான்டா. நான் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் வெறியன்டா. வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த மேட்ச் எப்போ வரும்னு. டோட்டலா க்ளோஸ் பண்ணி இனிமே மான்செஸ்டர் இஸ் ரெட்ட தவிர வேற கலரே சொல்லக்கூடாது. ஐயால எல்லாம் என் தலைவெல்லாம் பேக்டா. எம்புவமோ பேக், அமாத்தியாலோ பேக், நீங்க எல்லாமே செட் பேக்டா. இதுக்கப்புறம் நோட் பண்ணிக்கோடா. பேசி முடிச்சியா? இப்பதான்டா ஆரம்பிக்கிறேன். நீ ஆரம்பி, அதுக்கப்புறம் வருது பாரு லைனா. போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன்டா. ஏன்னா இதைத்தான் வந்துட்டு சொல்லி 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 ரூபின் அமோரிம் வரும்போதும் சொன்னாங்க. ஒரே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தூக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அவனை அமுச்சு விட்டானுங்க. எசென்சியலி 3 at the back போய் ஒமார் பராடாவா பேசி கூட்டிட்டு வந்த மேனேஜர் ஒரு 1.5 வருஷம் கொடுத்து பார்த்தாங்க. மறுபடியும் சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆக போகுது. இப்போ கேரிக் இஸ் பேக். கேரிக் வந்துட்டு மறுபடியும் 4 at the back தான் வச்சு ஆட போறான். இருந்த விங் பேக்ஸ் எல்லாம் ஒரு சிஸ்டமே இப்ப இல்ல, அதுவும் போச்சு. மொத்தமா ஒரு ரீசெட் மாதிரி இந்த கேம் வந்து அதுல இருந்து ஆரம்பிக்குது. 40 கேம் சீசன் தான், எல்லாமே முடிஞ்சு வந்து இப்போ அந்த இருக்கறதுலயே 1915க்கு அப்புறம் இந்த சீசன்ல தான் வெறும் 40 கேமர் சீசன் தான் வந்து அவங்க வந்து ஆட போறாங்க. எந்த கப்லயும் கிடையாது. எல்லா கப்லயும் வெளியே போயாச்சு. பிரீமியர் லீக்ல இருக்கிறது எவ்வளவுன்னா 17 கேம். சீசனுக்கே 17 கேம் தான் இருக்கு. அடுத்த ஒரு 40 நாளைக்கு வந்து வெறும் 3 மேட்ச் யுனைடெட் மேட்ச் இருக்குது. எல்லாம் கட்டுக்கிட்டு இதெல்லாமே இருக்கு. ஆனாலும் போர் அடிக்குதுடா. நிறுத்துறா முதல்ல. நாங்க தான் சொல்றல்ல ஜெயிக்க போறோம், தாக்குறோம், தூக்குறோம். எங்களோட ஆளுங்க எல்லாம் திரும்பி வந்தாச்சு. ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஒரு மாஸ்டர் கிளாஸ் போட்டு இந்த கேமோட வந்துட்டு எங்களையா கலாய்க்கிறீங்க, நாங்க எதிர்பாராததானே நாங்க பல்ட்டி அடிச்சு செய்வோம் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு கேம்ல வந்து ஜெயிக்க போறோம் கண்டிப்பா. ஹாலண்டா செஸ்கோவான்னு பாரு. செஸ்கோ பறந்து கோல் பிடிக்க போறான் அந்த கேம்ல. அதாவது இந்த மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸுக்கு இருக்கிற பொதுவான ஒரு அளவான டெலியூஷனை தாண்டி நீ வந்து யுனைடெட் ஃபேனா இருக்க ட்ரை பண்றங்கறத காமிச்சிட்டு இருக்கிய. அதாவது அவங்களே இவ்வளவு பேச மாட்டாங்க. ரியல் மேட்ரிடோ மான்செஸ்டர் யுனைடெடோ ஒண்ணு. அவங்களுக்கு வந்துட்டு மேனேஜரை நீயே தான் சொன்ன, மேனேஜரை தூக்குனாலும் பிளேயர்ஸ் அப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இங்கேயும் பிரச்சனை. நீ மைக்கேல் கேரிக்கு, ஓலே குனார் யாரை கூட்டு வந்தாலும் பிளேயர்ஸ் அப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மேனேஜர் எடுத்துட்டு வந்துட்டு டாக்டிக்ஸ் மாத்தினா மட்டும் நாங்க கேட்டுருவோமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நாங்க மொத்தம் மேனேஜர் இருக்கிறதும் இருக்காது ஒண்ணுதான். நீங்களா பார்த்து என்ன ஆடுறீங்களோ அதான் கேம். எந்த மேனேஜர் என்ன சொல்றாரு அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. எப்படி ஆனாலும் கிடையாது. நாங்க ஆடுவோம். சரி, என்ன நம்பிக்கையில ஜெயிப்போம் மேன் சிட்டியோட, அவ்வளவுதான். என்ன நம்பிக்கையில இந்த கேமுக்குள்ள வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்டர் த நியூ மேனேஜர் மைக்கேல் கேரிக், என்ன நம்பிக்கையில ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன் இந்த கேமுக்குள்ள போகணும்னு மட்டும் சொல்லு. நீ அதுக்கான ஒரு பாயிண்ட் சொல்லு. மான்செஸ்டர் சிட்டியை வந்துட்டு அவேல போய் 2024 டிசம்பர்ல ஞாபகம் இருக்க அமர்தியாலோ வின்னர் போட்டு ஜெயிச்சோம். யாராச்சும் கேம் நம்புனீங்களா? நாங்க பண்ணுவோம் நம்புனியா? நீ கிடையாதுல்ல. சோ எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். எப்பவுமே நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீங்க ஒதுக்கி வைப்பீங்க. அந்த டைம் தான் ஷாக்கரா கொடுத்துட்டு உங்களோட 0 ஆல் போட்டு உங்களை கோல் பண்ணி க்ளோஸ் பண்றது, அப்புறமா மேன் சிட்டி அவேல போய் டிஃபீட் பண்றது. இந்த அளவுக்கு தைரியம் ஏண்டா ஆர்டேட்டா கூட பண்ணதில்லை. அவேல போய் மேன் சிட்டி டிஃபீட் பண்ணுது. ஆனா மான்செஸ்டர் யுனைடெட் நாங்க பண்ணிருக்கிறோம். அதனால வந்துட்டு புட் சம் ரெஸ்பெக்ட் ஆன் தி பேட்ச். தெரிஞ்சுக்கோ. தேவே சொல்லி ஓட்டிட்டு இருக்கான். பட் மக்களே, இது வந்து பிக் கேம் ப்ரிவியூ. இவ்வளவு நேரம் வந்து ஒரு டெலியூஷனல் யுனைடெட் ஃபேன் நீங்க வந்து பாத்திருப்பீங்க. இது வந்து ஹியூஜ் கேம். எதுக்கு ஹியூஜ் கேம்னு சொல்றேன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் டைட்டில் ரேஸ் மேன் சிட்டிக்கு ஹியூஜ் கேம். மேன் யுனைடெடுக்கு பெருசா ஒண்ணு இது மாதிரி இல்ல. ஏன் பெருசா இல்ல? நாங்களும் டாப் 4 டாப் 6 முடிக்கணும். சும்மா நீ பாட்டு நல்ல உனக்கு காம்படிஷன் வரோம்டா. நீ ஏன் டாப் 4ல முடிக்க மாட்ட? முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உங்களுக்குன்னே வரோம் நாங்க.
தம்பி நாங்கெல்லாம் படுத்திருக்கோம். என்னை விட்டுரு இந்த எபிசோட்ல. என்ன கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. பட் ஹோம் கேம் ஃபர்ஸ்ட் கேம் அண்டர் த நியூ மேனேஜர். ஹி கிட்டத்தட்ட 1 இயரா வந்து ஜாப்ல இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட் டைம் இல்ல லாஸ்ட் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்குனாங்கன்னு நினைக்கிறேன். ஜூனோ என்னமோ வந்து மைக்கேல் கேரிக் வந்து தூக்குனாங்க மிடில்ஸ்பரோல இருந்து. he didn't finish the season well. They ended in 10th spot or something. ஓகேவா, போன சீசன் வந்துட்டு யூசுவலா நான் படிச்சது வந்து மைக்கேல் கேரிக் உடைய டீம்ல டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஓப்பனா இருப்பாங்க, நிறைய கோல்ஸ் கன்சீட் பண்றாங்க, ஆனா அட்டாக் வந்து செம ஃப்ளூடா இருக்கும், நிறைய கோல்ஸ் போடுவாங்க அப்படிங்கறத நான் வந்து படிச்சேன். ரீசெண்டா வந்து கேரிக்கு கேட்டதுல கூட we want to be more attacking focused அப்படின்னு வந்துட்டு கேரிக் வந்து இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால வந்து நிறைய, ஏன்னா நீ சொன்ன மாதிரி எம்போமோஸ் பேக், அமாட் டியாலோஸ் பேக், அது ஒரு பெரிய ஒரு ஹெட்டேக்கா கொடுக்கலாம். ஏன்னா யாரை விளையாட வைக்கிறது, ஆப்வியஸ்லி எம்போமோ தான் இருக்கணும். பட் இந்த சிஸ்டம் சேஞ்ச் இப்போ வந்து ஒரு 4-3-3 பேக் டு ஸ்கொயர் 1 போன வருஷம் சிஸ்டமையே மாத்தி கொண்டு வந்து ஒரு புது மேனேஜர் தூக்குனதுக்கு அப்புறம் இப்ப திருப்பி பேக் ஃபோர் ஆன ஒரு மேனேஜரை கூட்டிட்டு வந்துட்டு சிஸ்டம் அப்படியே மாறுற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, போன கேம்லயே நிறைய பேர் இன்ஜுரி வந்து திரும்பி வந்தாங்க. ஒரு மெக்வயர் திரும்பி வந்தான், ஒரு மேசன் மவுண்ட் திரும்பி வந்தான். அந்த மாதிரி ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரியில இருந்து திரும்பி வந்தது வந்து ஒரு பெரிய பெரிய பூஸ்டாவே வந்து இப்போ இந்த புது மேனேஜர் மைக்கேல் கேரிக்கு இருக்கும். எசென்சியலி 17 கேம்ஸ். நீ சொன்ன ஒரு விஷயம், மைக்கேல் கேரிக்கோட டாஸ்க் டாப் 4ல முடிக்க வைக்கிறதோ டாப் 6ல முடிக்க வைக்கிறதோ, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹேஸ் டு கெட் யூரோப்பியன் ஃபுட்பால் பேக். அதுதான் வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு டாஸ்கா இருக்கலாம் மைக்கேல் கேரிக்கு. ஹியூஜ் கேம். மேன் சிட்டி வந்து நியூ காஸ்ல பீட் பண்ணிட்டு வராங்க, அவே ஃபார் மேன் சிட்டி. நீ சொன்ன ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன்டா. நீ என்னதான் நீ வந்து பேசினாலுமே யுனைடெட் வந்து ஓகே இந்த கேம்ல அவங்க வரவே மாட்டாங்கடா அப்படின்னு நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம்னா, அந்த கேம்ல வந்து அவுட் ஆஃப் நோ வேற ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க. அது எப்படி அப்படிங்கிறது, அது எப்படி ப்ரூவ் பண்றதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும். ஆனா ஏதோ ஒரு சான்ஸ் இருக்குடா யுனைடெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கேம்ல கேவலமா ஏதோ நடக்கும். கேவலமா ஆடி செம்ம அடி வாங்கும். ஏன்னா இந்த சீசன்ல ஒரே ஒரு கேம் என்னால வந்து சொல்ல முடியும், யுனைடெட் ஒரு அவுட் பிளேட் இந்த சீசன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கேமோட ரிவர்ஸ் பிக்சர் 3-0 நம்ம சிட்டி ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேம்ல தான் யுனைடெட் வர் கம்ப்ளீட்லி அவுட் பிளேட். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூபன் அமோரிமுக்கு அடியில கம்ப்ளீட்லி அவுட் பிளேட்னா அந்த ஒரு கேம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேமா அந்த கேம் இருந்துச்சு. இந்த கேம்ல நியூ மேனேஜர் பவுன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நியூ மேனேஜர் பவுன்ஸ், அதான் நான் சொல்றேன்ல, மேனேஜருக்கும் டீமுக்கும் சம்பந்தம் இல்லை. மேனேஜர் வந்ததுனால பவுன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இப்போ வந்து எம்புஎம்ஓ பேக், அது ஒரு பெரிய பவுன்ஸ். ரெண்டாவது செஸ்கோ ஃபயரிங், 2 கோல் பிரீமியர் லீக்ல, அதுக்கப்புறமா இந்த கப் கேம்ல ஒரு கோல். அவன் வந்து செமையா ஃபார்ம் பிக்கப் ஆயிடுச்சு. ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு முக்கியம் என்ன, கான்பிடன்ஸ் வந்துருச்சா இவ்வளவு கோல்ஸ் போட்டு. ஸோ வந்து அவன் ஃபார்ம்ல இருக்கான். கூனியா நல்லா ஆடிட்டு இருக்கான். மிட்ஃபீல்ட்ல மட்டும்தான் கொஞ்சம் தடுமாற்றம். ஏன்னா வந்துட்டு இப்ப கசமேரோ, ப்ரூனோ பெர்னாண்டஸ், மவுண்ட் பெஸ்ட் காம்பினேஷன். கோபி மெயினும் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஆனா அவன் டிஃபென்சிவ்லி ரொம்ப லெத்தார்ஜிக்கு, ரொம்ப என்ன சொல்றது, பிரஸ் பண்ணா அவன்கிட்ட பால் ஈஸியா வாங்கிடலாம். இதனாலதான் வந்துட்டு அவனை ஆட வைக்காம இருந்தேன்ற நிறைய பேர் சொல்றாங்க அமோரிம். பட் அதை தவிர்த்து கசமேரோ, ப்ரூனோ பெர்னாண்டஸ் அண்ட் மவுண்ட் ஆனாங்கன்னா இது ஒரு வேற லெவல் மிட்ஃபீல்ட் காம்போ. ஸோ வந்து ஸ்ட்ராங்காவே இருக்குது. ஸோ ஐ ஃபீல் கான்ஃபிடன்ஸ் வைஸ் அண்ட் இப்போ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தாலுமே கொஞ்சம் ஒரு பூஸ்ட் இருக்கு. இதுதான் மேனேஜர் பூஸ்ட்டை விட பிளேயருக்கே கொஞ்சம் பூஸ்ட் தரலாம் நம்ம. ட்ரூ ரிசல்ட்ஸ் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் வரும். அண்ட் நோ பிக்கர் கேம் டு ஸ்டார்ட் த வீக்கெண்ட். இந்த வீக்கெண்ட் வந்து இந்த அந்த ஃபர்ஸ்ட் கேம் நீ சொன்ன மாதிரி வந்து புது மேனேஜர் வராரு, இந்த பிளேயர்ஸுக்குலாம் அந்த புது மேனேஜர் இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். ஓகே நம்ம வந்து லைன் அப்ல இருப்போம், ஏன்னா வேர்ல்ட் கப் இயர் வேற. நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்போ இந்த வேர்ல்ட் கப் இயர்ல அட்லீஸ்ட் இந்த ஸ்குவாட்லயாச்சும் போகணும். இட் டசன்ட் லுக் குட் when you sit at home. ஒரு வேர்ல்ட் கப் ஒரு சம்மர்ல நடக்கும்போது வந்து என்னடா ஸ்குவாட் 25 மேன் ஸ்குவாட்ல கூட நான் போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி நடக்கும்போது இட் ஃபீல்ஸ் ரியலி பேட் ஃபார் எனி பிளேயர். இந்த டீம்ல இருக்க நிறைய பிளேயர்ஸ் will be trying to go for the world cup. அந்த மாதிரி இருக்கும்போது புது மேனேஜர் மீதி 17 கேம் 1 கேம் வீக். நான் சொன்னா நெக்ஸ்ட் ஏப்ரல் 10 மார்ச் 10ஆம் தேதி என்னமோ வரைக்கும் யுனைடெட் வந்து ஒரு 3 or 4 கேம்ஸ் தான் ஆடுறாங்க. விச் இஸ் ஆஸ் அ ஃபேன் வந்து ஆடச்சை வீக்லி ஒரு கேம் ஆடாலும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கு. என்னடா இது மத்த எல்லாரும் பாக்குறாங்க, நாங்க மட்டும் சும்மா இருக்கணுமா அப்படின்னு இருக்காது. என்ன நடந்தாலும் யுனைடெட் இஸ் த என்டர்டைனிங் கிளப்னு டென் ஹாக் அப்பே சொன்னாரு. அந்த என்டர்டைன்மெண்ட் திருப்பி கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டியை தடுக்கத்தான் மான்செஸ்டர் சிட்டி இப்ப இன்னொரு பக்கம் வந்து விளையாடுறாங்க. 6 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் த லீடர்ஸ். 3 கேம் பேக் டு பேக் பிரீமியர் லீக்ல டிராஸ்ல முடிஞ்சிருக்கு. ஓகேவா, அந்த 3 கேமே கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்களும் ஆர்சனலும் சேம் பாயிண்ட்ஸ்ல இருக்கிற பொட்டன்சியல் இருந்தும் சண்டர்லாந்து கூட டிரா, பிரைட்டன் கூட டிரா,
இன்னும் ஒரு கேம் டிரா. மேன் சிட்டி வந்து லாஸ்ட் 3 கேம்ஸும் வந்து டிரா ஆன் த ரோட் டிரா பண்ணியிருக்காங்க. மான்செஸ்டர் சிட்டி இந்த கேம்ல போகும்போது செம்ம குரூஷியலான கேம். ஏன்னா ஆர்சனல் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டே என்னமோ ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். யார் ஆடுறாங்கன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நீ யார ஆடிட்டு போட்டோம், மேன் சிட்டிக்கு சொல்லு. அதான்டா இப்ப ஆர்சனல் வந்து 99.9% அந்த கேம் விக்டரி தான். ஒருவேளை மான்செஸ்டர் சிட்டி வந்து இங்க வந்து பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு பை எவ்ரி வீக் த டைட்டில் இஸ் ஸ்லோலி மூவிங் அவே. அவ்வளவுதான். இதுல வந்து ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆர்சனல் ஃபேன்ஸே அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க மாட்டாங்க. நீ சொல்ற ஸ்லிப் ஆயிட்டு போகுதுன்ட்டு. பேசுறா இந்த மாதிரி சொல்லு. மேன் சிட்டி என்னது செமெனியோ ரெட் ஹாட் ஃபார்ம்ல மேன் சிட்டி உள்ள வராங்க இந்த கேம்ல. சர்க்கி 15 GA ஆலண்டு போன கேம் கோல போடல. 2-3 கேமாவே ஆலண்ட் வந்து கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் தெரியுது. மொத்த வெறியையும் ஒரே கேம்ல வந்து மேன் யுனைடெட் கூட பண்ணான்னு நினைக்கிற ஒரு 2 வருஷம் முன்னாடி என்னமோ ஒரு ஹேட்ரிக்கோ என்னமோ அடிச்சான். இந்த கேம்ல மறுபடியும் ஆலண்டே போட்டு பெறறதுக்கான சான்ஸ் இருக்கா? கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். ஆலண்ட பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்கதா. பட் என்னன்னா இது வந்துட்டு ஒரு ஹோம் கேம் ஃபார் யுனைடெட். ஓல்ட் டிராஃபர்ட்ல வந்து ஆடுறாங்க. ஆனா அதுலயுமே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா லாஸ்ட் 2 வாட்டி ஹோம்ல ஆடும் போதும் யுனைடெட் கோல் அடிக்கல. ஆனா வந்துட்டு 3 கேம்ஸ் இன் ரோ கோல் அடிக்காம இந்த பிக்சர் போனதே இல்ல ஹிஸ்டாரிக்கலி. சோ அதனால வந்து இந்த வாட்டி மேன்யூ கண்டிப்பா கோல் அடிப்பாங்கன்னு ஸ்டார்ட் சொல்லுது. நான் என் மனசும் சொல்லுது அடிப்பாங்கன்ட்டு. எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவா தான் இவங்களுக்கு இந்த சைட்ல ஒரு பவுன்ஸ் இருக்குதுதான். எனக்கு என்னன்னா இந்த ஹோம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி நல்லா பொசிஷன் வச்சு அவங்கள ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்ப பிரைட்டனும் அதான் பண்ணாங்க. அந்த கேம்ல பாத்தீங்கன்னா பிரைட்டன் வந்துட்டு டிஃபென்ஸ்லயே தான் இருந்தாங்க. நல்லாவே டிஃபென்சிவ்லி ரொம்ப ரொம்ப கவுண்டர் பண்ணதான் ட்ரை பண்றதுங்க. அவங்க பில்டப் பிளே எல்லாம் ஒண்ணுமே ட்ரை பண்ணல. ஆனா அதுலயே அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க சிட்டி. ஏன்னா அவங்களுக்கு கிளியர் கட்டா சான்ஸ் கிரியேட் பண்ண முடியல. அதே ஃபார்முலாவை வந்துட்டு யுனைடெடும் யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வந்துட்டு நீ சொன்ன மாதிரி ஆலண்ட் வந்து நிறைய கோல் அடிக்கல. கோல்ஸ் அவங்க ஆக்சுவலா அடிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு இப்போ சிட்டிக்கு. போன கேம்ல வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல அந்த 2 கோல் போயிடுச்சு. பட் அதை தவிர்த்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது மேன் சிட்டிக்கு. ஆனா இப்படி மேன் சிட்டி சைடுக்கு பேச அவங்க என்ன இப்போ வந்து பாசிட்டிவா இருக்குது, அவங்களுக்கு என்ன வாட் இஸ் கோயிங் தேர் வே அப்படின்னு சொல்லலாம். ராட்ரி கமிங் பேக் வந்து ஹியூஜ் பாசிட்டிவ். அது வந்து நம்ம இந்த கேரபாவ் கப் கேம்லயே நம்ம வந்து பார்த்தோம். என்னன்னா அந்த பிரஷன் ஆப்போசிஷன் வந்து பண்ணும்போது ராட்ரி வந்து அந்த அந்த ஃப்ரீ மேனை வந்து அசால்ட்டா கண்டுபிடிக்கிறான். அது என்னதான் நிக்கோ கன்சாலஸ் இந்த நாள் வந்து ஆடிதாலுமே ராட்ரி இஸ் ராட்ரி. நீ வந்து இன்ஜுரியில இருந்து வரலாம், உன்னோட பிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் கம்மியாகலாம், ஆனா உன்னோட மென்டல் ஆட்ரிபியூட் அப்படியே தான் இருக்கும். உன்னோட கேம் இன்டெலிஜென்ஸ் அப்படியே தான் இருக்கும். கரெக்டா? அது எப்படி குறைய போறது கிடையாது. ஸோ அந்த ஃப்ரீ மேனை கண்டுபிடிக்கிறது, கேமுடைய டெம்போவை கண்ட்ரோல் பண்றது, கேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்பீடு கண்ட்ரோல் இன்க்ரீஸ் பண்ணும்னா ராட்ரி வந்து டக்கு டக்கு டக்குன்னு பாஸ் போடுறது, இது எல்லாமே ராட்ரி இஸ் ராட்ரி. கரெக்டா? பேலண்டார் வின்னர் ராட்ரி. ஓகே, ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ல பேலண்டார் வின்னர் ராட்ரி. அதை நம்ம டிஸ்கவுண்டே பண்ண முடியாது. ஹி இஸ் பேக். ஐ திங்க் ஹி வில் பி வெரி க்ரூசியல் ஃபார் த ரன் இன். ஒன்னு இன்ஜுரில இருந்து வந்திருக்கான், இன்னொன்னு இஸ் வெரி ஃப்ரெஷ். இந்த ஹாஃப் சீசன் வந்து ஆடல, ரொம்ப இது ஆகல, ட்ரெயின் அவுட் ஆகல, எனர்ஜி போகல, செம ஃப்ரெஷ்ஷா இருப்பான். இந்த கேம்லயும் சரி வரப்போற கேம்லயும் சரி ராட்ரி வில் பி த கீ ஃபேக்டர். எதுக்குன்னா நீ வந்து ஆப்போசிஷன் போய் பிரஸ் பண்றேன்னு ராட்ரியை பிரஸ் பண்ணாலும் பின்னாடி ஸ்பேஸ் கிடைக்க போகுது. நீ லோ பிளாக்ல வந்து ஆட போறேன்னு நினைச்சாலுமே ராட்ரிக்கு நிறைய டைம் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு பால் வந்து ஸ்விட்ச் பண்ணிடுவான். ரைட் ஸ்விட்ச் டு ரைட் விங்கர். நீ வந்து அங்க சர்க்கி ஆட வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அங்கேயும் ஸ்விட்ச் பண்ணலாம். இப்ப செமனியோ வந்ததுல இருந்து லெஃப்ட் விங்ல வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றது, பாலை போய் கிராஸ் பண்றதுக்கு நீ செமனியோக்கும் போடலாம். நிக்கோ ரைலி போய் அந்த இடத்துல போய் ஆடி கிராஸ் பண்றதுக்கான பொட்டன்ஷியலுமே இருக்கு. ஸோ திஸ் டீம் இஸ் லோடட். அதே அந்த டெம்போட் கண்ட்ரோலர் தான் தேவைப்பட்டான். ஆஃபென்ஸ்லயும் சரி டிஃபென்ஸ்லயும் சரி அது ராட்ரி இருக்க போறான். ஆனா இவனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இவனோட டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே அவுட். ஸ்டோன்ஸ் அவுட், டியாஸ் அவுட், ஆக்கே அவுட், எல்லாருமே இன்ஜுரியில படுத்துக்கிறாங்க. குவார்டியோல் கூட இன்ஜுரி தான் நினைக்கிறேன். இந்த ஸ்குவாட் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நீ சொல்லு, அந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு இப்போதைக்கு? ஆமா, அதுதான் அடுத்தது நம்ம லைனை பத்தி பேசலாம் தான் இருந்தேன். ஸோ மான்செஸ்டர் யுனைடெட் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஹோம் டீம் லெமன்ஸ் இன் கோல் கீப்பிங், டியேகோ டாலோ, யோரோ, மார்டினஸ் அண்ட் லூக் ஷா. இது வந்து ஒரு நல்ல அவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்சிவ் லைனப்னே சொல்லலாம். அப்புறமா வந்துட்டு மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு கசமீரோ, உகார்டே, ப்ரூனோ பெர்னாண்டஸ்ன்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு உகார்டே பதில் மவுண்ட் ஆரம்பிச்சா பெட்டரா இருக்கும். ஃபார்வர்ட்ல வந்து எம்புஎம்ஓ, கூனியா அண்ட் செஸ்கோ. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான லைன் அப் இது அவங்களுக்கு. மேன் சிட்டிக்கு வந்து டானரூமா, மத்தேஸ் நூனியஸ் ரைட் பேக்கு, குசானோவ், நேத்தன் ஆக்கே அண்ட் நிக்கோ ரைலி. இதுதான் வந்துட்டு அவங்களோட டிஃபென்சிவ் லைன் அப். சொன்ன மாதிரி இதுதான் அவங்களோட பெஸ்ட்னு சொல்ல முடியாது. பெர்னார்டோ சில்வா, ராட்ரி, சர்க்கி வந்துட்டு மிட்ஃபீல்ட்ல அலாங் வித் ஃபோர்டன், செமென்யோ அண்ட் ஆலண்ட். இதுதான் வந்துட்டு அவங்களோட
ஃபார்வர்ட் லைன் அப் அவங்க டீம் சொல்லவே வேணாம், டெஃபினெட்லி ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஆனா ஓரளவுக்கு வந்துட்டு ரெண்டு டீம்லயுமே அவங்களோட செகண்ட் பெஸ்ட் டீம்னு சொல்லலாம் ரெண்டுமே ம், ஆன் பேப்பர். ம். I think Man City go in with much more dominance into the game. Hopefully they will want to come out with the victory. Manchester United வந்து they will take anything. என்னை பொறுத்த வரைக்கும் I think it will be a draw. I am going for a 2-2 highly entertaining draw. நீ என்ன நினைக்கிற? இல்லடா, ஐ திங்க் யுனைடெட் வந்து ஒரு சர்ப்ரைசிங்கா ஒரு 2-0 வின் பண்ணுவாங்க. மக்களே, டெலிவிஷன் தடுக்க முடியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க. மறக்காம லைக், ஷேர், ஹைப் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல்.